நம்ம சிஎஸ்கே டீம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற உச்சக்கட்ட முக்கியமான ப்ரெஷரான ஆட்டத்தை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக அவங்க ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த மிக முக்கியமான மேட்ச்க்கு இப்போ நம்ம ஜோதிட சிறுவன் அவருடைய அதிரடியான ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனை அவர் சொல்லியிருக்காரு. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் தொடர்ந்து ருத்ராஜ் ஒரு கேப்டனுக்கான திறமையும் இல்லை, அதே போல் அவருடைய ஜாதக கட்டங்கள் அந்த அடிப்படையிலையுமே ஒரு கேப்டனாக எந்த ஒரு வகையிலுமே ஒத்துழைக்காத ருத்ராஜ், அதே போல் ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி ஜெயிக்கணும் அப்படின்னா யார் கேப்டனாக ஆகணும், யார் கேப்டனாக சிஎஸ்கே அணிக்கு வந்தால் ஹர்திக் பாண்டியாவை வீழ்த்த முடியும் அப்படின்னு இப்போ ருத்ராஜ் அதே போல் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருடைய ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரில் யார் கேப்டனாக இருந்தாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஜாதக கட்டங்கள் என்ன சொல்லுது, ருத்ராஜ் கேப்டனாக வந்தால் சிஎஸ்கே ஜெயிக்குமா, இல்லை ஹர்திக் பாண்டியாவை வீழ்த்த சஞ்சு அவர் கேப்டனாக வந்த சிஎஸ்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஜோதிட சிறுவன் ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், நிறங்கள் ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறமா எண்கள் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு 3 வகையில் ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் மிக முக்கியமாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காரு ஜோதிட சிறுவன். மேலும் இந்த ஆட்டத்திலையும் இதை செய்யலை அப்படின்னா சிஎஸ்கே அணியை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் ப்ரெடிக்ஷனை ஜோதிட சிறுவன் கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்றா டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே கேப்டனாக இருக்கிற ருத்ராஜ் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு இப்போ அதிபதியாக சுக்கிரன் அதிபதியில் தான் ருத்ராஜ் அவர் இருக்கார். அதே போல் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அவரை எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் இருக்கார், செவ்வாய் அதிபதியில் இருக்கார் ஹர்திக் பாண்டியா. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவில் இருக்கிற சஞ்சு சாம்சன் அடுத்த கேப்டனுக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சஞ்சு அவருக்கும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி தான். ஆனால் ஹர்திக் அவர் மாதிரி பரணி நட்சத்திரம் கிடையாது, அஸ்வினி நட்சத்திரம். அதே மாதிரி செவ்வாய் அதிபதியிலே தான் சஞ்சு சாம்சன் அவருமே இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ராசிகள் நட்சத்திரம் அதே போல் அதிபதி எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலுமே ஹர்திக் அவருடைய அந்த பரணி நட்சத்திரத்தை விட சஞ்சு சாம்சன் அவருடைய அஸ்வினி நட்சத்திரம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நட்சத்திரமாகும், வெற்றியை அதிகமாக தேடி தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் தான் கருதப்படுது. ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சமமாக இருந்தாலுமே சஞ்சு சாம்சன் அவருக்கு ஹர்திக் பாண்டியா அவரை விட ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் நல்லாகவே இருக்குது. ஆனால் ருத்ராஜ் அவரை எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, சுக்கிரன் அதிபதியில் இருக்காரு. இந்த மேட்ச் நாளைக்கு நடக்க போகிற கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஸோ இந்த வியாழக்கிழமையில் அதாவது வியாழன் அப்படின்னாலே குரு பகவானுக்கு உகந்த நாள். ஸோ இந்த கிழமையில் உகந்த அதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் செவ்வாய் அதிபதியாக இருக்கிற ஹர்திக் பாண்டியா அதே போல் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருக்குமே செவ்வாய் அதிபதிகள் வியாழன் கிரகத்துடன் ஒரு நல்ல நட்பு கிரகமாக இருக்காங்க. செவ்வாய் அதிபதியில் இருக்கிற சஞ்சு சாம்சன் அதே போல் ஹர்திக். ஆனால் துலாம் ராசியில் இருக்கிற ருத்ராஜ் அவருக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கார். ஸோ சுக்கிரன் வேலன் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பகை கிரகங்களும் கிடையாது, ரொம்ப நட்பு கிரகமும் கிடையாது, ஒரு மாதிரி சுமாராக மந்தமாக இருக்கக்கூடிய அதாவது சமம் அளவு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் வியாழன் கிரகமும் அதே போல் சுக்கிரன் கிரகங்களும் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ருத்ராஜ் அவர் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக செயல்பட்டார் அப்படின்னா அவரை விட அதிகம் ஆளுமை வியாழக்கிழமையில் நட்பு வட்டத்துக்கு உள்ள கிரகங்கள் ஆதிக்கத்தில் இருக்கிற ஹர்திக் பாண்டியா அவருக்கு தான் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஜோதிட சிறுவன் சிஎஸ்கே அணியை முதல் கட்டமாக ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் கண்டிப்பாக ருத்ராஜ் அவருக்கு நல்லா இல்லை, சஞ்சு சாம்சன் அவருக்கு ஹர்திக் அவர்கிட்ட கம்பேர் பண்ணுறப்ப சமமாக இருந்தாலுமே சற்றே சஞ்சு அவருக்கு உயர்வாக இருக்குது அப்படின்னு ஜோதிட சிறுவன் இந்த ஃபர்ஸ்ட் எச்சரிக்கையை சிஎஸ்கே அணிக்கு சஞ்சு அவர் கேப்டனாக வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் எண்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா கூட சஞ்சு சாம்சன் அவருடைய ஜெர்சி எண் 11, ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31, ஹர்திக் பாண்டியா அவருடைய ஜெர்சி எண் பார்த்தீங்கன்னா 33. இதில் சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறமா ருத்ராஜ் ரெண்டு பேருமே அவங்க பிறந்த அந்த தேதி என்ன ஜெர்சி அவங்களுடைய எண்ணாக சஞ்சு அதே போல் ருத்ராஜ் ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா அவர் பிறந்த தேதி கூட பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11, ஆனால் அவர் ஜெர்சியில் 33 அப்படிங்கிற எண்ணை தான் ஹர்திக் பாண்டியா அவர் வச்சுருக்காரு. இது கண்டிப்பாக எண்கள் அடிப்படையில் ஹர்திக் பாண்டியா அவருக்கு பின்னடைவை தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதே பின்னடைவு ஹர்திக் அவருடைய பிறந்த தேதி 11 அப்படிங்கிற அந்த ஜெர்சியை தன்னுடைய ஜெர்சி நம்பராக வச்சிருக்க சஞ்சு சாம்சன் அவர்கிட்ட கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
ஏன்னா 11 சஞ்சு சாம்சன் பயன்படுத்துகிறாரு. ஹர்திக் பாண்டியா அவருடைய ஜெர்சியில் 11 பயன்படுத்தலை. ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் அவர்கிட்ட ஹர்திக் பாண்டியா தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31, அந்த இரண்டையும் கூட்டினா 4. அதே போல் ஹர்திக் பாண்டியா ஜெர்சி எண் 33, இரண்டையும் கூட்டினா 6. அதே போல் மேட்ச் நடக்க போகிற தேதி 23, இரண்டையும் கூட்டினா 5. ஆக மொத்தம் 4, 5, 6 அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்ப ஹர்திக் பாண்டியா அவர் தான் ருத்ராஜ் அவரை விட லீடிங்கில் இருக்கார் எண்கள் அடிப்படையில். அதனால் ருத்ராஜ் அவர் கேப்டனாக செயல்பட்டால் எண்கள் அடிப்படையில் கூட சிஎஸ்கே அணியை காப்பாற்ற முடியாது. சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவு தான் அது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு ஜோதிட சிறுவன். அப்புறம் கடைசியாக நிறங்கள் அடிப்படையில் இதில் வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லைட்டான ஆரஞ்சு நிறம் வியாழக்கிழமைகளை நல்ல சிறப்பாகவே எடுப்படக்கூடிய நிறமாக இருக்குது. அதே போல் ஆகாத நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல திக்கான பர்பிள் நிறம் நிச்சயமாக வியாழக்கிழமையில் அந்த நிறத்தை பயன்படுத்துங்களுக்கு ஒரு ஆகாத நிறமாக அந்த நிறம் இருக்கும். ஸோ நம்ம சிஎஸ்கே நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு நிறம் கிடையாது, ஆனாலுமே ஒரு மாதிரி லைட்டான கலராக நம்ம சிஎஸ்கேவுக்கு இருக்குது. அப்படிங்கிறதால நிறம் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு ஓகே பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவாக எதுவும் நடக்காது அப்படின்னு நம்பலாம் அப்படின்னு நிறங்கள் அடிப்படையில் ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியா அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுடைய ஜெர்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நீல நிறம், நல்ல கரு நீல நிறத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுடைய ஜெர்சி இருக்குது. அப்படிங்கிறதால பர்பிள் நீல நிறம் இரண்டுமே ஏறக்குறைய ஓரளவுக்கு ஒத்து போகிற நிறம், அதுவும் அந்த நிறம் திக்கான நிறம். அப்படிங்கிறதால நிச்சயமாக வியாழக்கிழமைகளில் மும்பை இந்தியன்ஸ் அவங்க பயன்படுத்தக்கூடிய நிறம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு நெகட்டிவை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த நெகட்டிவ்னஸ் ஹர்திக் பாண்டியா அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய இந்த நிறம் அவங்களுடைய அந்த நெகட்டிவ்னஸ் வேலை செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பக்கம் சிஎஸ்கே அணிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தக்கூடிய மாதிரியான ஒரு சில நல்ல சாதகமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் இருந்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவங்களுக்கு எதிர்மறையான ஒரு சில விஷயங்கள் எண்கள் அடிப்படையில் அதே போல் நிறங்கள் அடிப்படையில் அதே போல் ஜாதக கட்டங்கள்லையுமே கூட மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு விட கொஞ்சம் சமமாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் உயர்வாக இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதகம் இருக்கிற கேப்டனாக இருந்தால் நிச்சயமாக மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்த முடியும். ஆனால் அந்த நெகட்டிவ்னஸ் ஹர்திக் பாண்டியாவுடைய நெகட்டிவ்னஸ் எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு சிஎஸ்கே அணியின் கேப்டன் உதாரணத்துக்கு ருத்ராஜ் அவர் மாதிரியான ஒரு கேப்டன் இருந்தால் நிச்சயமாக ஆட்டம் டஃப்பாக போகலாம், யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பரபரப்பு வேணால் ஏற்படலாம். கடைசியாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அம்சங்கள் நல்ல நேரம் எல்லாமே கூடி வரும். உதாரணத்துக்கு கடைசி ஆட்டத்தில் ஆயுஷ் மாதிரி அவர் நின்றிருந்தா கண்டிப்பாக சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வச்சிருப்பாரு. ஆனால் திடீர்னு என்ன கெட்ட நேரமோ தெரில, அவருக்கு இன்ஜூர் ஆகி போயிட்டாரு. சிஎஸ்கே அணியும் 10 ரனில் தான் கடைசியாக தோத்தே போனாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ்னஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கெட்ட விஷயம் வந்து சிஎஸ்கே அணியை தாக்கி கடைசியாக ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக கூட மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் அவர் செயல்பட்டால் நிச்சயமாக டஃப் ஆட்டத்தில் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான அந்த ஆளுமை சஞ்சு கிட்ட இருக்குது. அதனால் சிஎஸ்கே டீமுக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி ஜோதிட சிறுவன் தான் சொல்லியிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. ருத்ராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் சுக்கிரன் அதிபதியில் இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு கேப்டன் அப்படிங்கிற அந்த ஆளுமை கிடையாது. அவர் கேப்டனாக செயல்பட்டால் நிச்சயமாக அந்த டீம் ஜெயிக்கிறதும் கஷ்டம்தான். அதையும் தாண்டி சிஎஸ்கே ஒரு சில டீம் ஆட்டங்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது ருத்ராஜ் அவருடைய நல்ல விஷயம் கிடையாது. எதிரணி அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ்னஸ்னால தான் ருத்ராஜ் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அதனால் சஞ்சு சாம்சன் அவர் கேப்டனாக செயல்பட்டார் அப்படின்னா நிச்சயமாக மும்பை இந்தியன்ஸ் அணியை சிஎஸ்கே வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதையும் தாண்டி ருத்ராஜ் அவர் கேப்டனாக செயல்பட்டால் அதுக்கப்புறம் சிஎஸ்கே அணியை கடவுள் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே மும்பை 2 பேருமே விளையாட போகிற ஆட்டத்தில் யார் வெற்றியாளர் அப்படிங்கிற இந்த திடுக்கிடும் ப்ரெடிக்ஷனை ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் யார் கேப்டனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே டீமுக்கு, ருத்ராஜா இல்லை சஞ்சுவா? உங்கள் கருத்து யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.